பதஞ்சலி முனிவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முகவுரையாக சில கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம தத்துவம் பற்றி பார்த்துருக்கோம், தர்ஷனங்கள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் நம்ம வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஏன் யோக சாஸ்திரம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கான 5 காரணங்கள் நம்ம பார்த்தோம். வேதாந்தம் படிக்கக்கூடிய நம்ம 5 காரணங்களுக்காக வேண்டி இந்த யோக சாஸ்திரமானது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சூத்திரத்திற்கான லட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூத்திரம் அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லக்கூடியது. நம்முடைய இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6 தர்ஷனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 6 தர்ஷனங்களையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே போதாது. இப்போ நம்ம வேதாந்த சாஸ்திரம் நம்ம படிக்கிறோம். இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன? பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம். பிரஸ்தானத்ரயம் அப்படின்னா 10 உபனிஷதங்கள், அதுக்கப்புறமா பகவத்கீதை, அப்புறம் பிரம்மசூத்திரம். இந்த 3ம், இந்த 3மே படிக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அது ஒவ்வொன்றும் நம்ம விரிவாக படிக்கணும் அப்படின்னா இருக்கிற நேரம் நமக்கு போதாது. அப்படி இருக்கும்போது இந்த 6 தர்ஷனங்களையும் படிக்கணும்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆகிறது? அப்போ அதனால ரிஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தத்துவத்துக்கும் சொல்லிட்டு சூத்திர நூல்கள் எழுதினாங்க. இந்த சூத்திர நூல்கள் சுருக்கமாக இருக்கும். அப்படி சூத்திர நூல்கள் எழுதி அதை நம்ம படிச்சுட்டோம்னாலே அந்த தத்துவத்தையே படித்ததுக்கு சமமாயிரும். ஏன்னா அந்த தத்துவத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது அத்தனையும் அந்த சூத்திரத்தில் சொல்லிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் சொல்லி சூத்திரங்கள் இருக்கு. இப்போ நம்ம சாங்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சாங்கியத்துக்கும் சொல்லி சாங்கிய சூத்திரம்ங்கிறது இருக்கு. அந்த மாதிரி யோகத்துக்கு இருக்கக்கூடியது யோக சூத்திரம் அப்படின்னு சொல்றோம். வேதாந்தத்துக்கு என்ன சூத்திரம்? பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்றோம். பூர்வ மீமாம்சத்துக்கு தர்ம சூத்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு தர்ஷனத்துக்கும் சொல்லிட்டு சூத்திரங்கள் உண்டு. இப்போ அந்த சூத்திரம் எப்படி இருக்கணும்? இந்த சூத்திரம்னா 6 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். அந்த 6 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அல்பாக்ஷரம். அல்பாக்ஷரம், அல்ப அக்ஷரம் அப்படின்னு சொல்லலாம். அல்பம் அப்படிங்கிறது நம்ம ஈஸ்வரன் பற்றி சொல்லும் போது ஈஸ்வரன் சர்வஜர், ஜீவன் அல்பக்ஞன், இப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ அல்பக்ஞன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்பம், நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, சரியான அல்பையா இருக்கான். அப்போ என்ன கம்மி அப்படிங்கிறது குறிக்கிறது, குறைவானது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போது சொல்ல வந்த விஷயத்தை, அல்பம் அப்படின்னா குறைவானதுன்னு அர்த்தம், அக்ஷரம் அப்படின்னா எழுத்துக்கள். அப்போது சுருக்கமாக கூறுதல், குறைவான எழுத்துக்களை பயன்படுத்தி சுருக்கமாக சொல்லுதல், அதுதான் அல்பாக்ஷரம். அப்போ சூத்திரம்ங்கிறது அல்பக்ஷரங்களுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை. அடுத்தது அசந்திக்தம். அசந்திக்தம் அப்படின்னா சந்தேகம் இல்லாம அந்த பொருள், அந்த சொல்லினுடைய பொருள் நமக்கு விளங்கணும். எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு ஆஇங்கிற மாதிரி ஒரு எழுத்தை மட்டும் சொல்லிட்டு இதுல எல்லாமே இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. டவுட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி சொல்லணும். டவுட்டே வரக்கூடாதுன்னா அது எப்படி இருக்கணும்? அர்த்தத்தோட இருக்கணும். அதுதான் 3வது நிபந்தனை. சாரவத் அப்படின்னு சொல்றோம். சாரவத் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கணும். அடுத்தது விஸ்வத்தோமுகம். விஸ்வத்தோமுகம்னா இணையான பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அதுக்குள்ள இருக்கணும். அடுத்தது அஸ்தோபம். அஸ்தோபம்னா பயனற்ற மிகுதியான சொற்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது அனவத்தியம். அனவத்தியம்னா தவறான விஷயங்கள், அது பொய்யான கருத்துக்கள் அதுல இருக்கக்கூடாது. இப்போ இந்த 6 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எழுதக்கூடியதை தான் நம்ம சூத்திரம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ அடுத்த கருத்துக்கு போகலாம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது பதஞ்சலி முனிவருடைய சரித்திரம் பார்க்க போறோம். நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பதஞ்சலி முனிவருக்கும் நம்முடைய குரு பரம்பரைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் என்ன அப்படிங்கிற சஸ்பென்ஸோட இது கேளுங்க. சரி, பதஞ்சலி முனிவர் எங்க பிறந்தார் அப்படின்னா சிதம்பரத்துல பிறக்கிறார். தமிழ்நாட்டில் தான், நம்ம ஊர்ல தான், சிதம்பரத்துல அவர் பிறக்கிறார். அவர் கூட பிறந்தவர் வியாக்கிரபாதர் அப்படின்னு பேரு. வியாக்கிரபாதர் அப்படின்னா புலிப்பாணி சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வியாக்கிரபாதர். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்போ இந்த பதஞ்சலி முனிவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா,
நமக்கு தெரியும் யோக சூத்திரம் எழுதியிருக்காரு. அது வந்து அவருடைய பேர்லயே நம்ம சொல்றோம், பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆயுர்வேத சாஸ்திரம் எழுதியிருக்கார். பதஞ்சலி முனிவர் வந்து ஆயுர்வேத சாஸ்திரமும் எழுதியிருக்கார். அடுத்தது மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கார். அது என்னன்னா, இந்த பாணினியினுடைய இலக்கண நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து தமிழ்ல வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் எழுதின இலக்கண சாஸ்திரம் இருக்கோ, அது மாதிரி வந்து பாணினி முனிவர் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒரு இலக்கண சாஸ்திரம், அது வந்து வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்கார். யாரு? பாணினி. இப்போ அவர் எழுதின அந்த நூலுக்கு பதஞ்சலி முனிவர் வந்து உரை எழுதியிருக்கார். உரை அப்படிங்கிறத வந்து நம்ம பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திருக்குறளுக்கு வந்து எப்படி பரிமேல் அழகர், மூவா இவங்கெல்லாம் வந்து உரை எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு பாணினியினுடைய இந்த இலக்கண சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரத்துக்கு வந்து பதஞ்சலி முனிவர் வந்து உரை எழுதியிருக்கார். இந்த உரை வந்து உரை அப்படிங்கிறது பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த உரைக்கு மட்டும் மகாபாஷ்யம்னு பேரு. இப்ப சங்கரர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார். நம்ம உரைங்கிறது பாஷ்யம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப பாஷ்யம் எழுதினதுனால சங்கரரை நம்ம பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்றோம். இவர் எழுதினது வந்து மகாபாஷ்யம் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? அதனால இவர் பேர் என்ன? மகாபாஷ்யக்காரர். அந்த பெருமை இவருக்கு தான் உண்டு. இப்போ இவர் வந்து அந்த நூல் எழுதிட்டார். இப்போ நூல் எழுதி இவரே வச்சுக்கிட்டா அதனால ஏதாச்சும் யூஸ் இருக்கா? இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இந்த இலக்கண சாஸ்திரம்லாம் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு எப்படி, அந்த மாதிரி தான் அதுலேயும் இலக்கண சாஸ்திரம்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்கூல் படிக்கும்போது கூட இந்த கிராமருங்கிறது அருமையான சப்ஜெக்டாக இருக்கும். இலக்கணமாக எனக்கு ஆகவே ஆகாது, இந்த மாதிரி இருப்போம். இப்போ அந்த மாதிரி இது வந்து அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இப்போ பதஞ்சலி முனிவர் வந்து இதை எழுதிட்டார். இப்போ எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுறார். நாடு முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆடு கொடுத்து, வாங்க நான் வந்து இலக்கண சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். இப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் நாடு முழுக்க இருந்து வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 1000 பேர். 1000 பேர் வர்றாங்க கற்றுக்கிறதுக்கு. அதுவே ஜாஸ்தி. ஆக்சுவலாக வந்து நம்ம தயானந்த சுவாமிஜி வந்து ஒரு குருஜி கிட்ட, தாரானந்தகிரின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து பிரம்மசூத்திரம் படித்தார். படிக்கும்போது எத்தனை பேர் தெரியுமா அவரோட சேர்ந்து? 4 பேர். இப்படி தான் இருப்பாங்க. இலக்கண சாஸ்திரத்துக்கு வந்து 1000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம். அந்த மாதிரி 1000 பேர் வந்து கிளாஸ் கேட்குறாங்க. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறார், நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்குவேன், அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து தான் நான் கிளாஸ் எடுப்பேன். இது ஒரு கண்டிஷன். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து பதஞ்சலி முனிவருடைய கதை வந்து புராணங்களில் வந்து நிறைய கதைகள் இருக்குது. நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே எடுத்து சொல்லலை, நம்ம சில விஷயங்களை வந்து நீக்கிட்டு தான் சொல்கிறோம். அதனால் வந்துட்டு எதுக்காக ஸ்க்ரீன் போட்டார் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு சிந்திக்க வேண்டாம். ஸ்க்ரீன் போட்டு அவர் வந்து கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ 1000 பேர் வந்து அங்கே முன்னாடி இருப்பாங்க, இவர் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இங்கே இருப்பார். இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா, கிளாஸ் நடக்கும்போது யாரும் வந்துட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்மராட்சசராக மாறிடுவீங்க. இதுதான் வந்துட்டு அவருடைய ஒரு கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துட்டு ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க. இப்போ கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் ஒருத்தருக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், வெளியே போயே ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம குரு வந்து அங்கே பின்னாடி தானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஸ்க்ரீன் போட்டு தானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, தெரியவா போது நம்ம போகிறது, இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ கிளம்புன அந்த கேப்பில் இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 999 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 999 பேரும் எதிர்பாராத விதமாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. இப்போ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுமே பதஞ்சலி முனிவருக்கு வந்து அங்கேருந்து பார்த்து, ஐயோ என்னடா இந்த இலக்கண சாஸ்திரத்தை படிக்க வர்றவங்களே ரொம்ப ரேரு, இந்த ரேராக இருந்த 1000 பேரும் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போது அந்த வெளியே போனவர் இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே வர்றாரு. அவருக்கு பார்த்ததுமே ஒரே அதிர்ச்சி, என்னடா இது, நம்ம கூட இருந்தவங்க இப்போதான் நம்ம போயிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு போனோம், வந்த உடனே எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு குரு வந்து, யார்? பதஞ்சலி முனிவர். அவருக்கு வந்து ஒரு விதத்தில் இந்த துக்கத்துலேயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி, ஒருத்தனாச்சும் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறார். அந்த 1000 பேரில் இவர் ஒருத்தர் தப்பிச்சார் இல்லையா, இதைத்தான் நம்ம காலங்காலமாக 1000ல் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த 1000ல் ஒருவராக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? கௌட தேசத்தை சேர்ந்த
ஒருத்தர். கௌட தேசம்னா வங்காள தேசம், அதைத்தான் கௌட தேசம் அப்படின்னு சொல்றாங்க. கௌட தேசத்தை சேர்ந்தவர் என்பதனால் இவருடைய பேர் கௌடபாதர். இப்போ கௌடபாதர் தான் வந்துட்டு அந்த வெளியே போயிட்டு வந்தவர். இப்போ இந்த கௌடபாதர் வந்து இந்த மாதிரி நடந்தது பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டார் இல்லையா. இப்போ பதஞ்சலி முனிவர் வந்துட்டு நல்ல வேலை நம்ம கிளாஸை கேட்கறதுக்கு ஒருத்தனாச்சும் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த ஒருத்தருக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போ இவரும் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இவருக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நம்ம பிரம்மராட்சசர் ஆயிட்டோமே அப்படிங்கிற வருத்தம். ஏன்னா வெளியே போனால் பிரம்மராட்சசர் ஆகணுங்கிறது தானே வந்துட்டு கண்டிஷன். இப்போ இதுல இருந்து இந்த சாபத்துக்கு ஒரு விமோச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இருக்குதுப்பா, நீ இந்த சாஸ்திரத்தை, இந்த இலக்கண சாஸ்திரத்தை வந்து யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டா வந்துட்டு உனக்கு உடனே இந்த சாபம் நீங்கிரும் அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. பிரம்மராட்சசர் தானே, நம்மள மாதிரி வந்து வீடு வாசல்னு சொல்லி இருக்க முடியாது. ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கார். போற வர்றவங்களையெல்லாம் பார்க்குறார். இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு வந்து யார் ஆன்சர் சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. வர்றவங்களையெல்லாம் வந்து அந்த கேள்வி கேட்கிறாரு. யாருமே சரிப்பட்டு வரல. இப்போ இதை வந்து பதஞ்சலி முனிவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அறிகிறார். இப்போ இவர் வந்து என்னடா இது, ஒருத்தன் தான் வந்து கற்றுக்கிட்டேன், இவனும் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிடைக்காம இப்படி சுற்றிட்டு இருக்கிறானே, பேசாமல் நம்மளே வந்து பிறந்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவரே பிறக்கிறார். இவரே மறுபடியும் சந்திர சர்மா அப்படிங்கிற பேரில் பிறக்கிறார். இவர் வந்து என்ன சங்கல்பத்தோட பிறந்தார்? இப்போ இலக்கண சாஸ்திரத்தை கற்றுக்கணும், இதுதான் இவருடைய சங்கல்பம். அப்போ இவர் தான் வந்து இலக்கண சாஸ்திரத்தையே கொடுத்தங்கிறதுல அவருக்கு தெரியாதப்போ, ஏன்னா சங்கல்பம் என்னவோ அதுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இவர் வந்து இலக்கண சாஸ்திரத்தை எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக இருக்கார். யாரு? பதஞ்சலி முனிவர் ஆகிய சந்திர சர்மா. இப்போ இனி வந்து அவர் சந்திர சர்மா தான் சொல்லணும், ரெண்டும் ஒன்று தான். பதஞ்சலி முனிவர் தான் சந்திர சர்மாவாக இருக்கார். இப்போ சந்திர சர்மா வந்து ஒரு குரு கிடைக்க மாட்டாரா, இலக்கண சாஸ்திரம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடிட்டே இருக்கார். இவரும் வந்துட்டு மரத்தில் உட்காந்துட்டு கீழே பார்த்துட்டே இருக்கார். போகிற வர்றவங்களையெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே சரிப்பட்டு வரல. அப்புறம் இவர் வர்றாரு, சந்திர சர்மா அந்த வழியாக போகிறார். இவன் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாரு. அப்புறம் நான் வந்து இலக்கண சாஸ்திரம் கற்றுக் கொடுக்க போகிறேன், கற்றுக்கிறியா அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு வந்து அப்பாடா, இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல வேலை எனக்கு ஒரு குரு கிடச்சிட்டார், எனக்கு சொல்லி கொடுங்க, இதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு வந்து நீ ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் நான் இது கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறார். கொஸ்டினுக்கு இவர் கரெக்டாக ஆன்சரும் பண்ணிடுறார். இவரும் கொஸ்டின் கேட்டுறாரு, இவரும் ஆன்சர் பண்ணிடுறார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்று, இந்த இலக்கண சாஸ்திரம் மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையும் முடிஞ்சது, நம்ம பிரம்மராட்சசருங்கிற அந்த இதுலேருந்து வெளியவும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னன்னா வந்து இருக்கிறது ஒருத்தர் தான், விட்டால் நம்ம இவரை பிடிக்க முடியாது, அதனால் வந்துட்டு இந்த இடத்துலையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து நம்மளை மாதிரி நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வரல. இவர் சும்மா போயிட்டு இருந்திருக்காரு. இவர் பிடிச்சி கிளாஸ் எடுக்கிறேன்னு உட்கார வச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நோட்ஸ் எடுக்கணும் இல்லையா. இப்போ மரத்தில் தானே இவர் வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. இப்போ மரத்தில் வந்து காஞ்சு போன இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இலையில வந்துட்டு கையில் வந்து ரத்தமாக்கி அதில் எழுதிடலாம். அப்போ எந்த அளவுக்கு டெடிக்கேஷனோட இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்போ அவர் வந்து கையில் வந்து ரத்தமாக்கி அவர் வந்து நோட்ஸ் எடுக்கிறார். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அவர் வந்து மரத்துலேயே உட்காந்து ரொம்ப நாள் கிளாஸ் அவங்க கற்றுக்குறாங்களாமா. கற்றுக்கிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறார். யார்? சந்திர சர்மா. இப்போ இவர் வந்து அந்த சாபம் நீங்கிருச்சு இல்லையா, நீங்கினதுக்கப்புறம் இவர் வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அங்கே வந்து நம்ம வியாசருடைய மகன் யார்? சுகமுனிவர். சுகமுனிவர் இருக்கார். அவர்கிட்ட போய் பிரம்ம ஞானத்தை கற்றுக்கிட்டு இவர் பிரம்ம ஞானியாக ஆயிடுறாரு. யார்? கௌடபாதர். இப்போ அவர் பிரம்ம ஞானியாக ஒரு ஊரில் இருக்கார். இப்போ சந்திர சர்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த இலையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஊர் ஊராக போயிட்டு இருக்காரு. இப்போ இடையில ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, மூட்டையை ஒரு ஓரமாக வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் ஒரு ஆடு வந்து அந்த மூட்டையில் இருக்கிற சில இலைகளை வந்து சாப்பிட்ருது. இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் இவர் முழிச்சு பார்க்குறாரு, ஐயையோ இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தியும் வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுச்சே, இனி வந்து நம்ம இதை தாமதப்படுத்தக்கூடாது, இதை எப்படியாச்சும் பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது ஒரு வீட்டு திண்ணையை பார்க்குறாரு. அந்த வீட்டு திண்ணையில் வச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த மூட்டையை வந்து அந்த திண்ணையில் வச்சுட்டாரு, மயங்கி விழுந்துடுறாரு. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வெளியே வந்து பார்க்குறா. இவர் மயக்கமாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பக்கத்தில் இருக்கிற டாக்டர் யாரையாச்சும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவரும் வந்துட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்கிறாரு.
அந்த ட்ரீட்மெண்ட் இவங்க பண்ணுறாங்க. பண்ணி கொஞ்ச நாளில் வந்து சரியாயிருது. இப்போ முழிச்ச உடனே இவர் எதை பார்ப்பாரு? மூட்டை தான் பார்ப்பாரு. மூட்டையை பார்க்குறாரு, மூட்டை பத்திரமா இருக்கு. இவருக்கு அப்பாடா நம்ம கொண்டு வந்தது வந்து பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அப்புறம் இல்லைம்மா எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் வந்து வர்ணமும் வேற வேற, அதனால வந்து உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எனக்கு தெரியல, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு வேற வேலையும் இருக்கு இப்படி சொல்றாரு. இந்த பொண்ணு வந்து வற்புறுத்தி பார்க்குறா. அப்புறம் வந்து இவரும் கேட்குற மாதிரி இல்லை, சரி பஞ்சாயத்து கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டிடுறான் அந்த பொண்ணு. இப்போ பஞ்சாயத்தில் யார் இருப்பார்? ராஜா இருப்பார் இல்லையா? இப்போ ராஜா வந்து அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு. இவன் பார்த்தா நல்லா இருக்கானே, இவனுக்கே கட்டி கொடுத்துருவோம் சொல்லி இவர் யோசிக்கிறார். இப்போ வந்து இவருக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படுது இல்லையா? கட்டி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற அட்வைஸ் தேவைப்படுது இல்லையா? அவருக்கு அட்வைஸராக ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு பிராமணர். இப்போ அவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாரு. இந்த மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இது சகஜம் தானே. நம்ம ராமர் காலத்துல வந்து ராமர் வந்து ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து நம்ம எவ்வளோ ஒரு சாதாரண விஷயமா பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது சட்டமாகவே இருக்கு. ஆனால் அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனால வந்துட்டு என்னுடைய பொண்ணையும் வந்து கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், கட்டி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்குறாரு. அப்புறம் அவர் பார்க்குறாரு, இவர் வந்து பிராமணர். ஒரு வீரியமுள்ள பிராமணனுக்கு வந்துட்டு 4 வர்ணத்திலிருந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அதனால நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த திண்ணையில இடம் கொடுத்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து சூத்திர பொண்ணு. அந்த பொண்ணையும் வந்து கட்டி கொடுத்துட்றாங்க, இந்த பொண்ணையும் கட்டி கொடுத்துட்றாங்க. அப்புறம் பிராமண பொண்ணையும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடறாங்க. அப்புறம் வைசிய பொண்ணையும் கட்டி வச்சிடறாங்க. இப்போ 4 வர்ணத்துல இருந்தும் அவருக்கு வந்து 4 கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4 மனைவிகள் கிட்ட இருந்தும் 4 ஒவ்வொரு குழந்தை பிறக்குது. மொத்தம் 4 குழந்தைங்க. அதுல தான் வந்து சில ஃபேமஸான குழந்தைங்க இருக்காங்க. யார் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து விஸ்வாமித்திரர் இல்லை, விக்ரமாதித்தன். உஜ்ஜயினியை வந்து ஆட்சி செஞ்ச ராஜான்னு சொல்லி நம்ம புகழ்பெற்ற ராஜாவை படிக்கிறோம் இல்லையா, அந்த விக்ரமாதித்தன். அது யாரு? பதஞ்சலி முனிவருடைய, அதாவது சந்திர சர்மாவுடைய மகன். அப்புறம் இன்னொருத்தர், ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இருக்கார், ஒரு ரைட்டர். யாருன்னா பர்திருஹரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நீதி சதகம், வைராகிய சதகம், இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் எழுதியிருக்காரு. ஒண்டர்ஃபுல்லான டெக்ஸ்ட் அதெல்லாம். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்காரு. அவர் வந்து இவர் அந்த சூத்திர பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு பிறந்த பையன். அப்புறம் இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து குடும்பத்திலேருந்தெல்லாம் விலகி சன்னியாசி ஆயிடுறாரு. சன்னியாசியாகி கௌடபாதரை தேடி போறார். இப்போ கௌடபாதரும் வந்து இவரை வந்து சிஷ்யராக ஏற்றுக்கிட்டு இவருடைய பேரை வந்து கோவிந்த பாதர் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. இந்த கோவிந்த பாதர் யாரு? பதஞ்சலி சந்திர சர்மா கோவிந்த பாதர். அப்போ கோவிந்த பாதர் யாரு? ஆதிசங்கரருடைய குரு. அப்ப ஆதிசங்கரருடைய குரு யாரு? பதஞ்சலி முனிவர். ஓகேவா? அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த நர்மதா நதிக்கரையில வந்துட்டு ஒரு குகை இருக்கு. அந்த குகையில தான் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நாளா கிளாஸ் நடக்குது. அப்போ அந்த கிளாஸ் கேட்டு இவரும் பிரம்மஞானி ஆயிடுறாரு. இவர்கிட்ட தான் வந்து ஆதிசங்கரர் வந்து வேதாந்தம் படித்து பிரம்மஞானியா ஆகிறார். ஸோ இப்படியாக நம்ம வந்து பதஞ்சலி முனிவருடைய வாழ்க்கை சரிதத்தை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். சரி, இனி அடுத்த விஷயம் வந்து யோக சூத்திரத்தினுடைய அமைப்பு முறை. இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து 4 பகுதிகளாக இருக்கு. இந்த யோக சூத்திரம் வந்து 4 பகுதிகளாக இருக்கு. இந்த பகுதிங்கிறது வந்து நம்ம இதுல வந்து பாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பகுதிகள் அப்படின்னா பாதம் அப்படிங்கிற பேர்ல வந்து இவர் சொல்றாரு. இப்போ எத்தனை பாதங்கள் இருக்கு அப்படின்னா 4 பாதங்கள் இருக்கு. சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம். இந்த சமாதி பாதத்துல வந்து 51 சூத்திரங்கள் இருக்கு. சாதனா பாதத்துல வந்து 55 சூத்திரங்கள் இருக்கு. விபூதி பாதத்துல 55, கைவல்ய பாதத்துல வந்துட்டு 34. டோட்டலா வந்து 195 சூத்திரங்கள் இருக்கு. இதுல வந்து நம்ம குறிப்பா எந்த பாதங்கள் வந்து விரிவாக பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் 2 பாதங்கள், சமாதி பாதம், சாதனா பாதம், இந்த 2 பகுதிகளை தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போறோம். மீதி இருக்கக்கூடிய இந்த விபூதி பாதம், கைவல்ய பாதம், இது வந்து நம்ம மேலோட்டமா அந்த சூத்திரத்தினுடைய பொருள் மட்டும் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த விபூதி பாதத்துல வந்துட்டு
இந்த சாதனைகளை எல்லாம் செய்யும்போது நம்முடைய மனம் வந்து பக்குவம் அடையும். அதே சமயம் சைடு எஃபெக்டா சில சித்திகளும் நமக்கு வரும். அந்த சித்திகள் வந்து மோட்சத்துக்கு தடை அப்படின்னு சொல்றாரு. ஏன் தடை? அந்த சித்தி நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம அந்த சித்திகள் எல்லாம் வந்துட்டு என்னென்ன சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மைண்ட் எல்லாம் அதுல போயிடும். இதை அடையலாமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆசைப்படுவோம். அப்ப அது நல்லா தானே இருக்கும், ஏன் நம்ம அதை விடணும்? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? ஏன் விடணும் அப்படின்னா அது வந்து இருந்துகிட்டே இருக்காது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதனை செஞ்சா நமக்கு வந்து ஒருத்தருடைய மனசுல இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த சாதனையை செஞ்சுட்டோம், நமக்கு வந்து ஒருத்தவங்களுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தெரியாமல் போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்படியே தொடர்ந்து அடுத்தவங்க மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோமே ஒழிய நம்ம மனசை நம்ம விட்டுருவோம். அப்போ அதே சம்சாரத்தில் இந்த மனசு இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனதை தூய்மைப்படுத்துதல். இப்போ அந்த நோக்கத்தை விட்டு நம்ம விலகிடுவோம். விலகும் போது இந்த மாதிரியான சித்திகள் எல்லாம் வந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்க்குறோம், இந்த விஸ்வாமித்திரர் எல்லாம் வந்துட்டு திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாரு. அது உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், மறுபடியும் தவம் செய்யறதுக்கு போயிட்டார். ஏன்னா அந்த சக்தியில அதுல போயிடுச்சு. அது இருந்துகிட்டே இருக்காது. இருந்துகிட்டே இருந்தா ரொம்ப சௌரியமா போயிடும். நம்ம அதுலயே இருந்துட்டு இருக்கலாம். வர்றவங்க கிட்ட உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா, இப்படி சொல்லியே காலத்தை ஓட்டிடலாம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை வேற கொடுக்கும். நம்ம மனசை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு சந்தோஷம் அதிகம். அப்போ அந்த மாதிரி அடுத்தவங்க பிரச்சனை தெரிஞ்சதுன்னா இன்னுமே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்காது. அதனால இதை நம்ம அடையிறது வேஸ்ட்டு. ஆனால் சைடு எஃபெக்டாக தானாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதை விட்டுறணும். அது தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நோக்கங்கிறது மாறிடும். சரி, அதனால நம்ம இந்த 2 பாதங்கள் மட்டும்தான், சமாதி பாதம், சாதன பாதம், இதில் தான் வந்து நிறைய சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மன தூய்மைக்காக வந்து நிறைய சாதனைகள் இதில் வந்து சொல்றார். அடுத்தது வந்து பதஞ்சலி ஸ்துதி. பதஞ்சலி ஸ்துதி இது வந்துட்டு பதஞ்சலி முனிவரை வந்து எப்பயுமே இந்த யோக சூத்திரம் படிக்கும்போது பதஞ்சலி முனிவரை வணங்கிட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால இந்த ஸ்துதியை வந்து நான் பாடுறேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க திருப்பி சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓம் சொல்லுங்க. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. எப்பயுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு ஆரம்பிப்போம் இல்லையா? சகனாபவத்து ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம், இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த பதஞ்சலி ஸ்துதியையும் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இனிமே. சரி, இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யோகேன சித்தஸ்ய பதேன வாச்சாம். யோகேன அப்படின்னா யோகத்தினால், சித்தஸ்ய அப்படின்னா நம்ம இந்த சித்தம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வேதாந்தம் படிக்கும்போது படிச்சிருப்போம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த இடத்துல சித்தம் அப்படிங்கிறது வந்து நினைவு பகுதியை குறிக்கக்கூடியது. ஆனா இந்த இடத்துல வந்து மனம் தான் வந்து சித்தம்ங்கிற பேர்ல வந்து பதஞ்சலி முனிவர் பயன்படுத்துறார். அதனால வந்து சித்தஸ்ய அப்படின்னா மனதின் அப்படின்னு அர்த்தம். இப்ப யோகேன சித்தஸ்ய பதேன, பதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பதம்னா இலக்கணம். இப்ப இலக்கணத்தின், பதேன அப்படின்னா இலக்கணத்தின், வாச்சாம், வாச்சாம்னா வச்சனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்போ மொழிகள் அப்படின்னு அர்த்தம். வாச்சாம்னா மொழிகள், மொழிகளின். அப்புறம் மலம், மலம்னா அசுத்தம். அடுத்தது ஷரீரஸ்ய, ஷரீரஸ்யனா உடலின், சரீரம் நமக்கு தெரியும். அப்புறம் ச அப்படின்னா மற்றும், அண்ட், இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வைத்தியகேன, வைத்தியகேனா மருத்துவத்தின் மூலம். அடுத்தது வந்து யோபா கரோத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்த்துருப்போம். யோபா கரோத்தம் அப்படின்னா வந்து அந்த வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம். யக அபாகரோத் தம். யக அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். அபாகரோத் அப்படின்னா நீக்கினாரோ. அப்புறம் தம் அப்படின்னா அவரை, அதாவது
இந்த அசுத்தங்களை யார் நீக்கினாரோ அவரை. அடுத்தது பிரவரம். பிரவரம் அப்படின்னா வந்து சிறந்த, மேன்மை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். சிறந்த, மேன்மை வாய்ந்த. அடுத்தது முனிநாம். முனிநாம்னா முனிவர்களுள். அடுத்தது பதஞ்சலிம். பதஞ்சலிம்னா பதஞ்சலி முனிவரை. அடுத்தது பிராஞ்சலிரான தோஸ்மி. பிராஞ்சலிரான தோஸ்மி அப்படின்னா கைகளை கூப்பி வணங்குகிறேன். அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யோகத்தால் மனதின் அசுத்தத்தை நீக்கியவர். வியாக்கரணம் என்ற இலக்கண சாஸ்திரத்தின் மூலம் வாக்கின் அசுத்தத்தை நீக்கியவர். ஆயுர்வேத சாஸ்திரத்தை இயற்றி மருத்துவத்தால் உடலின் அசுத்தத்தை நீக்கியவர். இந்த 3 வழிகளாலும் உலகத்திற்கு உபகாரம் செய்த மகா முனிவர்களில் சிறந்தவரான பதஞ்சலியை நான் கைகளை கூப்பி வணங்குகிறேன். இதுதான் இதனுடைய பொருள். நம்ம ஏற்கனவே வந்து பதஞ்சலி முனிவருடைய சரித்திரம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? அவர் வந்து 3 சாஸ்திரங்களை வந்து எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பதஞ்சலி யோக சூத்திரம். இந்த யோக சூத்திரத்தினுடைய பலன் என்ன? இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா, நம்முடைய மனமானது தூய்மை ஆகும். இப்போ மனம் தூய்மையாகும்னா என்ன? நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்கும். அப்போ அந்த அசுத்தத்தை நமக்கு நீக்கியவர் இந்த பதஞ்சலி முனிவர். அடுத்தது வந்துட்டு இலக்கண சாஸ்திரத்தையும் கொடுத்திருக்கார். ஒரு வாக்கியத்தை வந்து நான் சரியா பேசணும் அப்படின்னா இலக்கணம் தெரியணும். இப்போ நமக்கு புதுசா இப்போ இங்கிலீஷ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல போனதுமே வந்து கரெக்டா பேச முடியலன்னா என்ன காரணம்? கிராமர் தெரியல. அப்ப எந்த ஒரு மொழியை நம்ம கத்துக்கிறதா இருந்தாலுமே வந்து அந்த மொழியினுடைய இலக்கணம் ஓரளவாவது நமக்கு தெரியணும். பழக்கப்படுற வரைக்கும் நம்ம வந்து இலக்கணத்தோட வச்சுதான் நம்ம வந்து அந்த மொழியை வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இலக்கண சாஸ்திரத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்கார் இந்த பதஞ்சலி முனிவர். அதனால அந்த வாக்கில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தையும் நீக்கி இருக்கார். அதே மாதிரி இந்த உடலுக்கு எப்பயுமே அசுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அந்த அசுத்தத்தையும் ஆயுர்வேதம் என்ற சாஸ்திரத்தை கொடுத்து இந்த பதஞ்சலி முனிவர் நீக்கி இருக்கிறார். அப்போ வந்து 3 விதங்கள்லையும், அதாவது மனம், அப்புறம் வாக்கு, அப்புறம் காயம், உடல், இந்த 3 விதங்கள்லையும் இருக்கு. இந்த 3லும் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குவதற்கு நமக்கு உபாயத்தை கொடுத்தவர் இந்த பதஞ்சலி முனிவர். அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, முனிவர்களில் மிகச்சிறந்தவராமா, மகா முனிவர்களில் சிறந்தவராமா. நம்ம வந்து மகா முனிவர்னாலே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து அந்த மகா முனிவர்களிலேயே சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட பதஞ்சலி முனிவரை நாம் வணங்கி இந்த யோக சூத்திரத்தை ஆரம்பிக்கிறேன். இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கான பொருள். இப்போ இந்த முகவுரையோட நம்ம வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம விரிவா பார்க்க போறது கிடையாது. முதல் சூத்திரம், இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால வந்து முதல் சூத்திரத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற சூத்திரங்களை வந்து நம்ம நாளைக்கு தொடரலாம். சரி, இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல வந்து முதலாவது பாதம், அதை வந்து நம்ம சமாதி பாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த சமாதி பாதத்துல வந்து 51 சூத்திரங்கள் உண்டு. சமாதி பாதத்துல 51 சூத்திரங்கள் இருக்கு. இதுல வந்து முதல் சூத்திரம், முதல் 4 சூத்திரங்கள் வந்து இந்த யோக சூத்திரத்துக்கு வந்து ஒரு அறிமுக சூத்திரங்களாக இருக்கு. அதுல முதல் சூத்திரம் வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா, சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் புக் எடுத்துக்கலாம். அதுல வந்து இப்போ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து ஹீட் அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த முதல் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா, இந்த சாப்டர்ல நீ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போற அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா அது யாருமே படிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த புக்ல வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எந்த புக் எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ நம்ம ஆச்சாரியாருடைய புக் எடுத்துக்கிட்டா கூட ஆரம்பத்துல வந்துட்டு சில முகவுரையா சில கருத்துக்கள் சொல்லி தான் ஆரம்பிப்பார். அப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி படிக்க முடியலன்னா கூட நிறைய புக்ல வந்துட்டு புக்குடைய பின்பக்கம் அதுல வந்து இந்த புக்ல வந்து இதை குறித்து தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை படிக்கும் போதே இந்த புக்கு படிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முகவுரையாக அமைந்திருக்கிறது தான் வந்துட்டு முதல் சூத்திரம். இந்த முதல் சூத்திரம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அத யோக அனுசாசனம். அத யோக அனுசாசனம். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து மேலோட்டமா சில கருத்துக்கள் பார்க்கலாம். அத யோகானுசாசனம் அப்படின்னா என்ன பொருள்னா, இனி யோகத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து, இந்த டெக்ஸ்ட் வந்து யோகத்தை பற்றிய டெக்ஸ்ட்.
நம்ம வந்து மற்ற சூத்திரங்கள் கூட வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு சூத்திரங்கள் தான் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பிரம்மசூத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகும். அதே மாதிரி தர்மசூத்திரம் அது வந்துட்டு ஜைமினி மகரிஷிங்கிற ஒரு மகரிஷி கொடுத்தது. அது வந்து பூர்வ மீமாம்சத்தினுடைய சூத்திர நூல். அதுலயும் வந்துட்டு அதாதோ தர்ம ஜிக்ஞாசா, தர்மத்தை பற்றிய விசாரமானது இப்போது ஆரம்பமாகின்றது, இப்படி வந்து ஆரம்பிக்கும். இப்ப அந்த மாதிரி இந்த யோக சூத்திரம் வந்துட்டு யோகத்தை பற்றிய விசாரமானது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பமாகுது. இதை பத்தின கருத்துக்களை வந்துட்டு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.